உதயம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது செங்கல்பட்டு பக்கத்தில். கிருஷ்ணதேவராயர் 500 வருஷத்திற்கு முன்னாடி அப்போ இருந்த பெரியவாளுக்காக அந்த கிராமத்தையே கொடுத்தார். இப்போவும் அந்த ஏதோ சம்பந்தம் அதுக்காக 2-3 ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த ஊரில் இருக்குது. அது இந்த கலவை பெரியவாள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவள் தான் நம்ம பெரியவாள் அனுகிரகம் பண்ணி அவள் பெரியவா 1904ஆம் வருஷம் 10 வயசாக இருக்கும் பொழுது அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக பெரியவா நடந்து போய் தரிசனம்லாம் பண்ணியிருக்கேன். அவள் அந்த வயசுலேயே 10 வயசாக இருக்கும்போதே இவள் தான் நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவாங்கிறத அவள் கண்டுபிடிச்சுவாள். அதனால் ஒரு தடவை கலவைக்கு போயிருந்தோம். கலவைக்கு போனபோது தோணித்து பெரியவாளால் நமக்கு எல்லாம் நிறைய சௌரியங்கள் கிடைச்சிருக்கு, அந்த பெரியவா கிடைக்கிறதுக்கு காரணம் இவர், அதனால் இவளுடைய ஊரை போய் பார்க்கணும்னு சொல்லி அந்த செங்கல்பட்டு பக்கத்தில் அந்த ஊரை போய் பார்த்தோம். டாக்டர் நாகசாமின்னு இந்த ஆர்கியாலஜி அவள்லாம் அழிச்சுன்னு போய் பார்த்தோம். அந்த தாமிர சாசனத்தில் சொல்ல விதத்திலேயே இந்த பக்கத்து சுற்றி 4 திக்குலேயும் என்னென்ன கிராமம் பேர் சொல்லியிருந்தாலோ அதெல்லாம் அப்படியே பேர்லாம் இருக்குது. போய் பார்த்தோம், விசாரித்தோம். அங்கே போனால் ஒரு இடத்துல மானம் பார்த்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஒரு சண்டிகேஸ்வரர் கோவில் மாத்திரம் நல்லா ஒரு சிதிலமடையாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சண்டிகேஸ்வரர் கோவில்லேருந்து இந்த சிவலிங்கம் எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்கும் அப்படிலாம் கணக்கு பண்ணி அந்த ஊரில் கருங்கல்லையே முழுசாக சிவன் கோவிலை மறுபடியும் இப்போ கட்டி 10 வருஷத்தில் அந்த கலவை பெரியவாளுக்கும் ஒரு வெள்ளி கவச்சம்லாம் பண்ணி விக்கிரகமெல்லாம் வச்சு அங்கே புதுசாக கோவில்லாம் கட்டியிருக்கு. கலவையில் இருக்கிற மாதிரி அங்கேயும் வேத பாடசாலை ஆரம்பித்து கோசாலையும் ஆரம்பித்து நடக்கிறது அந்த ஊரில். ஹரஹர சங்கர ஜெய ஜெய, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர.